நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வர 7ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அஃபிஷியல் அறிவிப்பு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வெளியிட்டாங்க. கூடிய விரைவில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. வர 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். மேலும் இந்த அறிவிப்பில் எத்தனை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அறிவிப்பில் மொத்தம் 1299 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு 654, பெண்களுக்கு 279 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு 255, பெண்களுக்கு 111 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி ஒரு 53 இருக்குது. அது எஸ்சி எஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையின் காரணமாக காலி பணியிடங்கள் இருக்குது. அதை பற்றிய விவரம் பின்னர் தெரிவிக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான், எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 படி 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோல் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரிக்கு எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஒன்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இவங்க ஆன்லைனில் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்.